ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுக்கு தகுந்தது போல் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் டிஜிட்டல் ஸ்கில் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் ட்ரிக்ஸ், அப்புறம் லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் சைக்காலஜி அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் இது போன்ற வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவோம். இதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். டுடே நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிற ஸ்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பார்ட்டு தான். அது ரொம்பவே சிம்பிள். அப்புறம் இந்த ஸ்கில்லை வச்சு எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் மொபைல் ஆர் லேப்டாப் யூஸ் பண்ணி பார்க்குறீங்கனாலே நீங்கள் இதுக்கு குவாலிஃபைடு தான். அதுக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பேசிக்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். ஏஷியன் பீரியடில் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கு 2 ப்ராபபிலிட்டி இருந்துச்சு. ஒன்று, அவங்க ப்ராடக்டை லோக்கல் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். அவங்க லோக்கல் மார்க்கெட்டில் செல் பண்ணணுன்னா ஒரு ஊராக போய் செல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதுவே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் செல் பண்ணணுன்னா கடல் கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் ஆகுமானும் தெரியாது. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் ரெவால்யூவேஷனில் நம்ம எல்லாருக்கிட்டேயும் டிவியும் ரேடியோவும் இருந்தப்போ எல்லாருக்கும் காமன் அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு சில இஷ்யூஸும் இருந்துச்சு. அது என்னென்னா, டார்கெட்டடாக நான் என்னோடய கிளைண்ட் அண்ட் ஆடியன்ஸ்க்கு மட்டும் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் இப்போது இன்ஃபர்மேஷன் ஏஜ் ரெவால்யூவேஷனில் அதுக்கு ஒரு சொல்யூஷனாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்திருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஃபாரின் ஷாம்பு கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்ஸை இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஷாப்பிங் மால்லையும் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஷாப்பிங் மால்ஸோட லிஸ்ட்டும் தேவைப்படும். அந்த டேட்டாஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம். இது மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ஆன்லைனில் இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு லைவ் டுட்டோரியலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் சிஸ்டமில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட க்ரோம் இருக்கனால நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபயர்பாக்ஸ் அப்படி இல்லைனா எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் டேப்பில் போய்ட்டு நான் ஃபைவர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த .comோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதனால் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக போய்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டேப்பில் வந்திருக்கு பாருங்கள். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கனால எனக்கு டேரெக்டாக லாகின் ஆகி என் ப்ரொஃபைல் வந்துருச்சு. நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதில் எனக்கு வர ஆர்டர்ஸ் இங்கே வந்துடும். மெசேஜஸ் எனக்கு இங்கே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கில் பேஸ் பண்ணி நிறைய ஆன்லைன் ஜாப்ஸஸ் இங்கே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் எல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஃபேஸ்புக்கில் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. இதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபேஸ்புக்கில் எப்படி டீட்டெயில் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம ஷாப்பிங் மால் லிஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, லோட் ஆகிடுச்சு. I will support your product listing in Korean shopping mall. ஓகே, $500 தரேன்னு சொல்லியிருக்காங்க. $500 நம்ம இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டாலர் சிம்பிள் போட்டுட்டு 500 இன் INR அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். 37,000 மோரோவர் வருது. ஓகே, ஏன் இவ்வளோ அமௌண்ட்டு தராங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட், டீட்டெயில்ஸ் நிறையா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டைட்டில்ஸ்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்குவோம். மால்ஸோட நேம் போட்டுக்கலாம். அப்புறம் வெப் அட்ரஸ் முக்கியம். ஏன்னா இப்போ வெப் அட்ரஸ் தான் ஒருத்தரோட அடையாளமாகவே இருக்குது. அப்புறம் யூஸ்வலாக போகிற அட்ரஸ், வேறு நமக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்குதோ இது ரிலேட்டடாக நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்கு வேல்யூ. கூகுள் ரேட்டிங்கை கூட கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நான் ப்ரௌசருக்கு போய்க்கிறேன். ஃபஸ்ட் நம்ம கொரியாவில் இருக்கிற சிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போது நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சென்னை, பெங்களூர், மும்பை இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் நிறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மெயினாக சிட்டிஸ் நேம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒவ்வொரு சிட்டிலையும் எவ்வளோ ஷாப்பிங் மால் இருக்குதுன்னு இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்க முடியும். விக்கிபீடியாவில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்திருக்கு, சவுத் கொரியாவோட சிட்டி நேம்ஸ் எல்லாம். இதை போய் பார்ப்போம். ஓகே, இங்கே எல்லா சிட்டி நேம்ஸுமே இருக்குன்னு நினைக்கிறேன்.
சைனீஸ் அண்டு அவங்களோட கொரியன் லாங்குவேஜ்லையும் எழுதியிருக்கு. ரீநேம்டு சிட்டி, இதை வந்து ரீநேம் பண்ண சிட்டி நேம்ஸ்ன்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஓகே, பரவாயில்ல, காப்பி பண்ணுவோம். இல்லை, இதை காப்பி பண்ணுறத விட நம்ம இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கிற போஸ்ட்டு என்ன, அந்த நேம்ஸை காப்பி பண்ணிக்கலாம். அதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அந்த சர்ச்சிலே செகண்ட் ரிசல்ட் எடுக்க போகிறேன். இது வந்து 16/7/2020. ஓகே, இப்போ தான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா சிட்டி நேம்ஸுமே இருக்குது. எல்லாம் ரீநேம் பண்ண சிட்டின்னு நினைக்கிறேன். இதை எல்லாமே காப்பி பண்ணுறோம். பாப்புலேஷன் ஓகே, எல்லாமே சேர்ந்து தான் வரும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அந்த லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே கரெக்டாக காப்பி ஆகும். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எக்ஸலில் வந்து ஷீட் 2க்கு போய்க்கோங்க. செகண்ட் ஷீட்டில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷீட்டில் வந்து நம்ம டைட்டில்ஸ்லாம் வச்சுருக்கோம். இதை வந்து டெலீட் பண்ணுறேன், தேவையில்லாத காலம்ஸ்லாம். அந்த டேபை செலக்ட் பண்ணிவிட்டு நான் Ctrl+- கொடுத்தேன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இப்போ வந்து இந்த டைட்டில் நமக்கு தேவையில்லை, இதை டெலீட் பண்ணிடலாம். அப்புறம் கீழே இருக்க எல்லாமே ஹைப்பர் லிங்க் மாதிரி தெரியுது. நமக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட் வேணுன்றனால பக்கத்தில் ஒரு டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பிளைனை கிளிக் பண்ணிவிட்டு அதே ஃபார்மேட்டை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணனா எல்லாமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக மாறிடும். ஓகே, இப்போ எல்லாமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக மாறிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் சிட்டி எடுத்துக்கிறோம், பூசான். அகைன் சர்ச் டேபுக்கு போய்க்கிறேன். அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஷாப்பிங் மால், லிஸ்ட் இன் பூசான், அந்த சிட்டியில் இருக்கிற ஷாப்பிங் மால்ஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஓகே, எல்லா நேம்ஸும் வந்துருச்சு. மோர் பிளேசஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு எல்லா நேம்ஸும் வரும். ஓகே, ஷாப்பிங் மால்ஸ் அட்ரஸ்ஸு அதோட ஃபோன் நம்பர்ஸோடு சேர்ந்த எல்லாமே வந்திருக்கு. கூகுள் ரேட்டிங்கும் வந்திருக்கு. கூகுள் ரேட்டிங் வேணாலும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணுறேன். நேம் வந்துருச்சு. இந்த நேம்ஸை வந்து காப்பி பண்ணி நம்ம எக்ஸலில் பேஸ்ட் பண்ணணும். 1 by 1 கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொரியன் லாங்குவேஜ்லையும் இருக்குது. சம்டைம் கிளைண்ட்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ்லையும் கேட்பாங்க. அப்போது இங்கிலீஷ் நேம் ப்ளஸ் இந்த நேமும் சேர்த்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு காலமில் கொடுக்கலாம். ஓகே, காப்பி ஆகிடுச்சு. நான் எக்ஸல் போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு ஷீட்டில் தானே நம்ம நேம்லாம் வச்சுருக்கோம், அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வெப்சைட் டேப்பை கிளிக் பண்ணுறேன். இங்கே தான் நம்ம வெப்சைட்டை கலெக்ட் பண்ணோம். கிளிக் பண்ணோன்னே காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். மேபி மெயில் அட்ரஸ் வந்து அந்த வெப்சைட்டில் இருந்தாலும் இருக்கும், கிடச்சிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் நியூ டேப்பில் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வெப்சைட் இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கலெக்ட் பண்ணணும். ஃபார்மேட் மாற்றிக்கலாம் அதே மாதிரி கிளிக் பண்ணி. ஓகே, அது லோட் ஆகட்டும். சரி, ஓகே, நம்ம அட்ரஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். அட்ரஸுமே கொரியன் லாங்குவேஜில் இருக்குது. நம்ம இப்போ இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரை வந்து எக்ஸலில் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம் லாங்குவேஜ். அதை நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்லித்தரேன். அதனால் இப்போ அந்த அட்ரஸை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணிக்கிறோம். இதேமாரி 1 by 1 நீங்கள் வந்து ஒவ்வொரு சிட்டிஸ்க்கும் இங்கே இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஷாப்பிங் மால்ஸ் இதையும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், இதையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது நல்லா கூலாக தான் இருக்கும், ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து மெயில் அட்ரஸ் இல்லை. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி என்ன பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டும் வரும். நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைனா என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மூலிமா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்காக நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது எல்லாமே உங்கள் அன்பும் ஆதரவும் மட்டும்தான்.